ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கார்த்தி நடிப்பில் வெளியே வந்து பிளாக் பஸ்டரான மூவி தான் சர்தார். சர்தார் 2க்கான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சர்தார் மூவியில் பார்த்தீங்கன்னா கார்த்தி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்பா பையன் சீன் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவி பிளாக் பஸ்டர் ஆகி இப்போ சர்தார் 2 வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்த்தினால் ஒரு ஃபைட்டிங் சீன் ஒழுங்காக பண்ண முடியாதனால கார்த்திக் டூப் ஆக்டர் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டண்ட் சீன் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா 20 அடி மாடலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலைங்கிறவர் கீழே வந்துட்டார். கார்த்திக் டூப் ஆக்டராக பண்ண ஏழுமலை அந்த 20 அடியிலேருந்து கீழே வந்துட்டார். கீழே விழுந்து நுரையீரல் அடிபட்டு ரத்த கசிவாய் ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க. இறந்து போனதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் போயிருக்காரு. போய் மன வருத்தத்தோடு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்து போனது பார்த்தீங்கன்னா போலீஸுக்கெல்லாம் பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி படப்பிடிப்புங்கிற பேரில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. படப்பிடிப்புலாம் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. எல்லாம் அபாயகரமாக வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சண்டை இது அதிரடியாக தான் எடுக்கிறாங்க. நிறைய பேர் துப்பாக்கி அது இதுன்னு போய் நிறைய பேர் இறந்துலாம் போகிறாங்க. இறந்து போகிற அளவு என்ன படப்பிடிப்பு பண்ணுறாங்க, அந்தளவு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கோவம் அடைச்சிருக்காங்க. அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறந்து போன குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா நஷ்டீடாக கொடுத்துருக்காங்க. இந்த சீனை போய் சர்தார் 2ல் பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு ஸ்டென்ட் சீன் ஒழுங்காக பார்க்க முடியாது. ஃபைட் சீன் அவ்வளோதுக்கு பார்க்க முடியாது. பார்த்தா ஒரு சும்மா சாதாரண சீனாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சீன். அது பார்த்தீங்கன்னா